العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நடவட்டுமா. நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்கிறோம், எவ்வளவோ துஆக்களை செய்கிறோம். ஆனால் அந்த துஆக்கள் கபூலாக்கப்படுவதில்லை. ஒன்றல்ல, 2 வருடம், 3 வருடம் என்று எத்தனையோ வருடங்கள் கழித்து பார்த்தாலும் நம்முடைய துஆ கபூலாகவில்லையே என்ற கவலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கும். அதற்கு முதன்மையான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது நம்முடைய துஆ கபூலாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு எப்போது ஹலாலாக இருக்கிறதோ, அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு கவனமாக இருந்தாலும் சரி, ஒரு தண்ணீராக இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால்தான் அந்த துஆ கபூலாக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, துஆ கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு உரிமையோடு கேட்க வேண்டுமா. அதே நேரத்துல அந்த துஆ அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான அந்த உரையாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் ரகசியமான முறையில். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கும் போது இப்படி துஆ கேட்பார்களாம், இதுநாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. தங்களுடைய ரப்பை அவர்கள் அழைக்கும் போது மிகவும் ரகசியமான முறையில் அவர்கள் அழைத்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அப்ப ஒரு தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல ரகசியமான முறையில துஆ கேட்கும் போது அந்த துஆ கபூலாக்கப்படும். துஆவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முதல்ல துஆவுல என்ன ஓதுறோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹ் ஓதுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கவில்லையோ அந்த விஷயத்தில் பரக்கத் இல்லாமல் போகட்டுமாக. அந்த விஷயம் அதாவது தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அங்கீகரிக்கப்படாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, நாம் துஆவை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, முதலில் செய்ய வேண்டியது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். இரண்டாவதாக துஆவிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழும், உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழும் என்ற அந்த வார்த்தையை நாம் உபயோகிக்க வேண்டும். மூன்றாவதாக ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அந்த ஸலவாத் தெரிந்தவர்கள் அல்லது அத்தஹியாத்தில் ஓதப்படக்கூடிய அந்த ஸலவாத், இந்த ஸலவாத்துகளை கொண்டு ஆரம்பிக்கும் போது முதலாக யாருக்காக துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்ய. உங்களை பெற்று எடுத்து வளர்த்து உங்களுக்காக எல்லா விதமான நேரத்தையும் ஒதுக்கிய உங்களுடைய பெற்றோர்களுக்காக முதலில் உங்களுடைய துஆ செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த துஆ முக்கம்மலாக பரிபூர்ணமான முறையிலே கபூலாக்கப்படும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய சகோதரர்களுக்காக துஆ செய்யும் போது, அதற்கு அடுத்ததாக உலக மக்களுக்காக நாம் துஆ செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கப்படக்கூடிய இந்த துஆவிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போன்று இறுதியிலே அந்த துஆவுடைய இறுதியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். ஆகச்சிறந்த துஆ. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னுல் யமானி என்று சொல்லக்கூடிய கஅபத்துல்லாஹ்வுடைய 4 மூலையிலே ருக்னுல் யமனுடைய மூலை இருக்கிறது. அந்த மூலையிலே சுமார் என்னங்க 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். ஆமீன் சொல்வதற்காக நாம் என்ன துஆ கேட்கிறோமோ அதற்கு ஆமீன் சொல்வதற்காக 70,000 மலக்குகளை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரே ஒரு துஆ தான், ரப்பனா ஆத்தினா என்ற துஆ. சிறந்த துஆ என்பதன் காரணமாகத்தான் அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். அப்ப துஆவில் இவைகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால்
நிச்சயமாக நம்முடைய துஆ கபூலாக்கப்படும். அதே மாதிரி துஆவுல கேட்கும் போது நம்மளுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அதாவது அசட்டை இல்லாமல் ஒரு உறுதியோடு, அல்லாஹ் நிச்சயம் நமக்கு இதை கபூலாக்கி கொடுப்பான், நிச்சயமாக இது கபூலாகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு துஆ செய்யணும். அதுக்கு அடுத்ததாக துஆவிலே அவசரம் காட்டக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, துஆ கேட்பாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா சையதுனா முஹம்மது கேட்டுட்டு சும்மா ஒரு 2 வார்த்தை கேட்டுட்டு அல்லாஹ் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே துஆவை முடிக்கிறது இல்லை. ஒரு நிமிஷத்துல, ஒரு 50 செகண்ட்ல 40 செகண்ட்ல துஆவை முடிப்பது. துஆவுல அவசரம் காட்டாமல் பொறுமையோடு இருந்து அழுது அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்கும்போது அந்த துஆ கபூலாக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி நாம் பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய துஆ, பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த துஆ, பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்கும். ஒரு வரலாறு, ஒரு அழகிய வரலாறு. சின்ன வயசு ஒரு குழந்தை, ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு தாயினுடைய அரவணைப்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது ரொம்ப சேட்டை பண்ணுது அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அந்த தாய் பார்க்கிறாங்க, அந்த குழந்தை சேட்டை பண்ணுது, ஓடுது, விளையாடுது, வீட்டுல இருக்கக்கூடிய பண்டங்கள் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்குது. ஒரு நாள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறது, அந்த உணவுல என்ன பண்ணிருக்கு, மண்ணெண்ணி போட்டது அந்த குழந்தை. அந்த குழந்தையை பார்த்த அந்த தாய் என்ன திட்டுறாங்க தெரியுமா, என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க தெரியுமா, போ மக்காவுக்கு இமாமா, எப்படி மக்காவிற்கு இமாமா போ அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துல அவங்கதான் யாருங்க, இமாம் அப்துர் ரஹ்மான் சுதைசி. மக்காவிற்கும் மற்ற எல்லா இமாம்களுக்கும் தலைமை வகிக்கக்கூடிய இமாம் அப்துர் ரஹ்மான் சுதைசி அவர்கள் அழுது கொண்டே தன்னுடைய ஹுத்பாவிலே தங்களுடைய உரைகளை சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய தாய் செய்த அந்த துஆ தான் நான் இந்த இடத்தில் உட்கார்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து போகுது. அதாவது திட்டம் போது கூட, நம்ம பிள்ளைகளை திட்டும் போது கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் திட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக உயர்ந்த நிலைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் வருவார்கள். அதனாலதான் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது, சாபமிடக்கூடாது. ஏன்னா மலக்குகள் ஆமீன் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்துல மலக்குகள் ஆமீன் சொல்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் மூதேவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கப்படுத்தணும். நீ நல்ல முறையில வருவ, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு மத்தியில் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆமீன் சொல்றதுக்காக இருக்கிறாங்க மலக்குமார்கள். அவங்களுடைய துஆ, நம்ம கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட துஆவாக மாறி அது கபூலாக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு 10 வயது பாலகனாக, சிறு பாலகனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒப்படைத்து, என்னுடைய மகனை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, இந்த மகனை நீங்கள் பணியிடைக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு கொடுக்கும் போது சின்ன வயசு, அந்த சிறு பாலகனை தன்னுடைய 10 வருட காலம் பணிகளுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துறாங்க. வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 10 வருட காலத்துல ஒரு தடவை கூட என்னிடத்துல முகத்தை காட்டியது கிடையாது. இதை ஏன் செய்கிறாய், இதை ஏன் செய்யவில்லை என்று என்னிடத்துல முகத்தை காட்டியது கிடையாது. ஷீ என்ற வார்த்தையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல பயன்படுத்தியது கிடையாது. எனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார், யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு பொருளாதாரத்திலே பரக்கத் செய்து விடுவாயாக, யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு குடும்பத்திலே குழந்தைகளுடைய விஷயத்திலே பரக்கத் செய்து விடுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார். ஒரு காலத்துல எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க தெரியுமா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு? தங்களுடைய இறப்பின் போது சரியா 132 வயது. உருவங்கள் எல்லாம் என்னங்க நரைமுடி அளவிற்கு வந்து தொங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் அல்லவா, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய பேரித்தம்பழத்தினுடைய அந்த தோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விளையும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோட்டத்தில் மட்டும் வருஷத்திற்கு 2 முறை அறுவடை செய்தார்கள். இது அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ. அதே போன்று பிள்ளைகள் என்று பார்த்து என்று சொன்னால் 98 ஆண் பிள்ளைகள், 2 பெண் மக்கள், இவ்வளவு பிள்ளைகள். அதற்கடுத்து 3 தலைமுறை. எத்தனை தலைமுறை பார்த்தாங்க? 3 தலைமுறைகளை பார்த்து 4வது தலைமுறையிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள்.
இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய முத்திரையை பார்த்த ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்படும் போது அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது அல்லவா, அந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட நெஞ்சினுடைய பகுதியிலே ஓபன் சர்ஜரி செய்யப்பட்ட அந்த தடுப்பையும் பார்த்த ஒரு சஹாபி யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். துஆவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. அதனால்தான் ஒரு முஃமினுடைய ஆயுதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது துஆ தான் ஒரு முஃமினுடைய ஆயுதம். நீங்க அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ்விடத்துல நீங்கள் முறையிட்டு துஆ கேட்கும் போது, அல்லாஹ்விடத்துல நீங்கள் ஒன்றும் போது, அல்லாஹ்விடத்தில் எதையும் நீங்கள் சாட்டும் போது, நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் போது அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். துஆ கேட்கும் போது அந்த ஒழுங்கோடு நாம் கேட்டு நம்பிக்கையோடு நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு துஆவை கபூலாக்குவான். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகம் துஆ செய்து நிறைய நன்மைகளுக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய, நம்முடைய சந்ததிகளுக்கும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.